வாசம் செய்பவரே சரணம் சரணம் சரணம். வாழ்வழிக்கும் நல் வார்த்தைகளே அதையே மாய்ந்து வெளிப்படுத்துகிறாங்க. இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்திலே வாலிப திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் அன்போடு வாழ்த்தி வர வேண்டிக் கொள்கின்றோம். சில வருடங்களுக்கு முன்பு நாகர்கோவில் மாநகரில் பிரபலமான திரையரங்கில் ஒரு நடிகரின் திரைப்படமானது திரையிடப்பட்டது. திரையரங்கின் முன்பகுதியிலே பல அடிவர கட்டவுட் எழுதி வைக்கப்பட்டது. தங்களின் மீது கொண்ட பெரியார் அந்த பல அடிவர கட்டவுட் மீது ஏறி பால் அபிஷேகம் செய்கிறார் ஒரு கிறிஸ்தவ வாலிபர். திடீரென கூட்டத்தை விலக்கிக் கொண்டு அவர் சகோதரன் ஓடி வருகிறார். அண்ணா அண்ணா, நம்ம அம்மா இறந்துட்டாங்கன்னா உடனே இறங்கி வீட்டிற்கு வாண்ணா என்று கதறியபடி அழைத்தார். எல்லோரும் திகைத்திருக்க அந்த வாலிபன் என்ன சொன்னான் தெரியுமா? அட போடா, நான் என் தலைவரை காண வேண்டும், அவரை காணாமல் இறந்த என் அம்மாவை பார்க்க வர மாட்டேன் என்று சொன்னார். இதுதான் வாழும் விட்டு பூச்சிகளாய் மாறிப்போன எங்களுக்கு மத்தியிலே கிறிஸ்துவுக்காய் தன் ஜீவனை கொடுத்து உலகிற்கு உங்களை சாட்சி பகிர்கிறார் ஓர் வாலிபர். அவர்தான் இன்றைய நம்முடைய கதையின் கதாநாயகன் தேவான். உலகின் முதல் இரத்த சாட்சியாம் தேவானை குறித்து இறைச்சாட்டாளர் தேவான் தலையங்கத்திலே இசைவழி நற்செய்தியால் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். யாவரும் ஜெபத்தியோடு அமர்ந்திருப்போம். ஆண்டவரின் மெல்லிய சத்தத்தை கேட்போம். யார் இந்த தேவான்? எருசலேம் நகரிலே
செய்தார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? கூட்டத்தை நிறுத்தினாரே, கூட்டத்தை நிறுத்தினாரே, தேவனை கோஷிக்க புறப்பட்டவன் நம் மோசேயை எதிர்த்திடவன் கூட்டத்தின் கேள்விகளை பரிசுத்த ஆவின் மனத்தோடு வீரியமாய் எதிர்கொள்கிறார் தேவான். பிரியவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல் நீங்கள் பரிசுத்தாவிக்கு எதிராக இருக்கிறீர்களே. கிறிஸ்துவின் வருகை முன்னறிந்தவரையும் உங்கள் பிதாக்கள் கொலை செய்தார்களே, இப்பொழுது நீங்களும் அதையே செய்கிறீர்கள். நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமல் போனீர்களே என்று கேட்க மாத்திரத்திலே மொத்த கூட்டம் கோபத்தின் வீதியை கேட்கத்திற்கான உங்களை கொண்டது கூட்டத்தை கட்டும்போது தேவான் அந்த தேவானின் வாழ்வை பரிசுத்தர்களாய் வேடமிட்ட கபடர்களின் கைகளிலே தேவானை போய்வதற்கான கற்கள் நிறைந்திருந்தது. கற்கள் துளைக்க துளைக்க நேசருக்காய் முதல் இரத்த சாட்சியாக மண்ணிலே சாய்ந்தார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பு வாலிபர்களே, வாலிபரே கவனமாக பக்தியினால் வாழ்வு வாழும் உண்மை கேளு. நமக்காய் ரத்தம் சிந்தினம் மீட்டருநாதருக்கு ஏதாவது செய்ய வேண்டும். தேவானை போல் இதை சான்றவராய் மாறுவோம்.